நாளைக்கு வரணுண்ணா நாளைக்கு எடுத்து வைக்கிற வேலை இருக்காது. ஏன்னா இது வந்து மார்க்கெட் பெரிய மார்க்கெட்டு. ஒருத்தங்கன்னா ஒருத்தர் நிற்க முடியாது. உடனே அடுத்த ஒருத்தங்க யாரும் வருவாங்க. 7:30 மணிக்கெல்லாம் வந்துருங்க. என்ன தலப்பா 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 இதோட சென்னை வந்து ஜனவரி தான். இதோட சென்னைலாம் இப்போ கிடைக்காது. எல்லாமே இப்போ இந்த மீன் இருக்குல்ல, இது வந்து எனி டைம் எதுவே போடணும். என்ன இது வந்து எனி டைம். இது நாக்கு மீன் எப்பயுமே சென்னை இருக்கும். வஞ்சர மாவட்டத்தில் 90% மீன் வந்து சீசன் தான். ஏன்னா இது ரெகுலராக வர்ற மீன் இதெல்லாம். நான் போய் பண்ண $1000 ரூபாய்ண்ணா. ஆமாம், இவங்க ஒண்டி தானே விளாதிங்க. கம்மி மீன் மட்டும் தான் விளாதிங்க. தெளிப்படி தெளிப்படி எல்லாம் வெளியா தூக்க முடியாதுப்பா. தள்ளிங்க தள்ளி நில்லுங்க. தூக்க முடியும் எடுத்துங்க. அம்மா 150 ரூபா போதும். திரும்ப ஒரு தலையை அதே 150 ரூபா தான் தர. அம்மா 150 ரூபா கம்மி வராது. இப்போதான் ஒருத்தர் 150 ரூபா வெட்டிட்டு போனாரு. அந்த மாதிரி தலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க தலை வேலை இந்த கிடைக்காது. அதுலேயே வந்து எதையும் விடுறது கிடையாது. இதெல்லாம் தள்ளி விட்டுருது. அம்மா இது 1000 ரூபாய் கொடுக்க மாட்டாங்க. இந்த தலை உங்களுக்கு தலை வராதுமா. அது ஆமாம் ஆமாம் ஆமாம்மா தேங்காய் போடுறதும்மா. ஒரு பூனை அதிலேயே போடு சாப்பிட்டோம். அம்மா ஒரே வேலைதாம்மா. மறுபடியும் மணி கேட்கக்கூடாது. சொன்னீங்கன்னா வெட்டி விட்டுருவாங்க. இந்த மீன் தவிர சாப்பிட்டுக்கலாம் இதுக்கு முன்னாடியே. அம்மா மஞ்சள் தலையை விட பெஸ்ட்டான மீன் தலை அது கிடைக்காது. உங்களுக்கு ஒரு 50 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொடுத்து வாங்க போட்டுருக்கேன். நீங்கள் அப்படி எனக்கு கடை கொடுத்துருவேன். நான் இது வியாபாரம் புரிஞ்சுங்களா? 10 ரூபாய் யாராவது 750 யாராவது கடை கொடுத்துருவேன். ஏக்கா சென்னை 200 ரூபாய் கேட்டாங்க கொடுக்கல. அன்னைக்கு 300 ரூபாய் வச்சியா? இது ஒரு சென்னை கிடையாது. ஒரு சென்னை தான் இருக்குது. அது எப்பயே போயிட்டாங்க அவங்க. 250 ரூபாய் யாருக்கா செலவு வேணுமா? 300 ரூபாய் வச்சியா? நான் 200 ரூபாய் வித்துட்டு அப்படின்னா அது ஏற்கனவே இடத்துல அடிபட்டு வயிற்றுக்குள்ள அடிபட்டு ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ணி தான் இருக்குது. அதனால கொஞ்சம் சைடு சில காணும். இதுக்கா அதெல்லாம் கொட்டாரு இருக்குடா. பாரசனை இந்த மீனோட சேனை 200 ரூபாய் கேட்டு கொடுக்கல. நீங்க 200 ரூபாய் கொடுத்துருங்க. அவங்க போயிட்டாங்க. ஒரே வேலை தானே 200 ரூபாய் கொடுத்தாங்க. ஆல்ரெடி கேட்டாச்சு. இப்பயோ இல்லை வராது. ஆனால் 200 ரூபாய் கேட்டாங்க அவங்க. இதெல்லாம் கிடைக்காத பொருள்.
என்னப்பா 2 சைடு இருந்துன்னா 500 600 போகும். ஒரு சைடு எங்கே போச்சு? ஒரு சைடை சொன்னேன். அண்ணா அது 200 ரூபாய் கேட்ட என்ன கேட்டுருக்கீங்க? இல்லை நீங்கள் கேட்டுன்னு கூட சொல்லுங்க நீங்கள். ஓகேவா நம்ம பொருள் கீழே மீன் வந்து போயிடு போயிடும். அப்புறம் அவன் கொண்டு போயிட்டா அப்புறம் கிடைக்காது. அந்த தலைக்கு 150 ரூபா 100 ரூபாய் கேட்டு நம்ம ஓகேவாம்மா உங்களுக்கு தலை வாங்கியாச்சுங்களா? அம்மா என்ன நீங்கள் சொல்லுங்க. இது 1/2 கிலோ இருக்கு. இது அதுதான் வாங்கிட்டு நினைக்கிறேன். இது கொடுத்துட்டா போயிடுவாங்க அவங்க. எல்லாம் சேல்ஸ் ஆயிடுச்சு. அம்மா வாங்கிட்டாங்க. அண்ணா நான் தூக்கியாமண்ணா கொஞ்சம் $80 எவ்வளோண்ணா? 50 ரூபாய்க்கு சொன்னால் மீன் தானே விடுவாங்க. பெரிய மீன் அவங்க வியாபாரி நமக்கு என்ன இருக்குது? அவங்க மீன் விடுது. அவங்க வியாபாரி தெரியும் எனக்கு. அதான் சொன்னல நேற்று அப்படியே க்ளோஸ் பண்ணி வீடியோலாம் போடுறதே இல்லை. வால் நம்ம தான் வரும். பெருசாக போடுறதுனால ஒன்றும் இல்லை. அது மேக்ஸிமம் அது குழம்பு தான் வரும். போதுமா? அவங்க ஆல்ரெடி மீன் கொடுத்துருக்காங்க. அவங்க வெட்டுமே